என்ன கண்டிப்பா சமைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்னடி அது உப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிற? சமைக்கிறதா முக்கியம். என்ன கையில வச்சிருக்கேன்னு பாரு. நாவல் பழம். நாவல் பழம் உங்க ஊர்ல? உங்க ஊர்ல இப்ப எங்க ஊர்லலாம் இல்லடி, தமிழ்ல நாவல் பழம் நகாப்பழம் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இப்ப நகாப்பழம் பார்த்துட்டு இருக்க. உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த பழத்துல மிகப்பெரிய டவுட் ஒன்று இருக்கு. இது வந்து கருப்பா தானே இருக்கும், சாப்பிட்டா ஒரு மாதிரி பர்பிள் ஆயிரும்ல. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் வந்து மார்ச்ல தான் ப்ரெக்னென்ட் ஆனேன். மே மாதம் இந்த சீசன் வந்துச்சு. என்ன சொன்னானுங்க அப்படின்னா, இந்த பழத்தை சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்குமாமா. கள்ளிப்பழம், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி பழம்லாம் சாப்பிட்டா குழந்தை செவப்பாக பிறக்குமாமா. நிஜமாவே இதை சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்குமா? உங்கள் அம்மா நிறைய சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டவுட் யாராவது கிளாரிஃபை பண்ணுங்க. நிஜமா உண்மையா? அது தெரியாம தான் கேட்குறேன். யாராவது தெரிஞ்ச சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லது இது. சீசன் டைமில் தான் கிடைக்கும். ஸோ ப்ளூபெரி அந்த மாதிரிலாம் ஃபாரினில் தேடி போவாங்க. அதுக்கு நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற அதே சத்துள்ள ஒரு. அது ஓகே. குழந்தை கருப்பாக பிறக்குமா சிவப்பாக பிறக்குமா அதை மட்டும் சொல்லுங்கள்.